செய்திகள் தொடர்கின்றன. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய கேலி சித்திரங்களை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. சமூக அறிவியல் பேராசிரியர் திரேட் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் அறிக்கை ஒன்றை அளித்துள்ளனர். அதில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள சுமார் 40 கேலி சித்திரங்கள் பலரது மனதை புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கும் வகையிலும் சில கேலி சித்திரங்கள் இருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. எனவே அத்தகைய கேலி சித்திரங்களை உடனடியாக பாடப்புத்தகத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று திரேட் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரேட் குழுவினர் குறிப்பிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கேலி சித்திரங்களின் விவரம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நேரு, அம்பேத்கர் தொடர்புடைய கேலி சித்திரம் மற்றும் தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சப்படுத்தும் கேலி சித்திரம் உள்ளிட்ட 40 கேலி சித்திரங்களை அகற்றுமாறு திரேட் குழு மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. போடி அருகேயுள்ள சோலையூர் மலை கிராமத்தில் சிறுத்தை புலிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் வெளியில் செல்ல அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி, அத்தியுத்தி, முத்துக்கோம்பை உள்ளிட்ட வனப்பகுதிகள் உள்ளன. இப்பகுதியில் சிறுத்தை புலிகள், காட்டு மாடுகள், காட்டு பன்றிகள், மான், மயில் உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன. போடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட சேலையூர் குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் உள்ள குகையில் தற்போது 4 சிறுத்தை புலிகள் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சிறுத்தை புலிகள் பகல் நேரத்தில் காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடுவதோடு இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதியில் கட்டி வைக்கப்பட்ட ஆடு, மாடுகளையும் வேட்டையாடிவிடும் என்ற அச்சம் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. மேலும் அப்பகுதி வழியாக செல்லும் பொதுமக்களுக்கும் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து போடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஊருக்குள்ள எந்த நேரம் வருதுன்னே சொல்ல முடியாது. நைட்ல தொழுவுல ஆடு இதுகள்லாம் ரொம்ப கலாட் பண்ணி விட்டு போயிருது. இதுக்கு இந்த வனத்துறை எதனாலும் ஒரு தடுப்பு சவர் கணக்கு கட்டி கொடுக்கணும். சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடியில் நள்ளிரவில் வாடகை கார் ஓட்டுநர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐயப்பன் தாங்கல் அருகே உள்ள கொளுத்துவாஞ்சேரியை சேர்ந்தவர் அரவிந்தன், கால் டாக்ஸி ஓட்டுநர். நேற்றிரவு 11 மணி அளவில் அவர் வேலப்பன் சாவடி அருகே காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் அவரை காரை வழிமறைத்து நிறுத்தினர். பின்னர் அந்த கும்பல் காரில் இருந்த ஓட்டுநர் அரவிந்தனை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றது. இதை தடுக்க முயன்ற காரில் இருந்த பயணிக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. பின்னர் அந்த கொலையாளிகள் 4 பேரும் ஓடிவிட்டனர். ஒரு 4 வருஷமா இருக்காரு. அவரு ஒரு கால் டாக்ஸி தான் ஓட்டிட்டு இருக்காரு ஃபாஸ்டாக்ல. இன்னொரு ரோதன் பார்க்க போனால் எதுவும் கிடையாது. நேற்றுக்கு ஒரு 10:30 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ண போகும்போது காரில் வழிமறிச்சு ஒரு 4 பேர் கும்பல் வெட்டிருக்காங்க. ஸோ அவங்க யார் போலீஸ் விசாரலாம் தெரிய வரும். இன்னொரு ரோதன்னும் போது இந்த லோக்கலில் பொறுத்தளவுக்கு யாரும் கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷன், சின்ன வயசு. தகவல் அறிந்த திருவேற்காடு போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் அழகு நிலையத்தின் கதவை உடைத்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரவிந்த் நகரில் முருகன் என்பவர் வாடகை வீட்டில் அழகு நிலையம் நடத்தி வருகிறார். வெளியூர் சென்றிருந்த அவர் நேற்று காலை திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டு 15 பவுன் நகை மற்றும் 17,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பெரியமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடிசாவில் தொழிலாளர்கள் மீது பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அம்மாநிலத்தில் உள்ள பிரதீப் நகரில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு தொழிலாளர்கள் தாமதமாக வந்துள்ளனர். இதுகுறித்து பாதுகாப்பு படை வீரர்கள் கேள்வி எழுப்பியபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் தொழிலாளர் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த பாதுகாப்பு படை வீரர்கள் தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த 3 தொழிலாளர்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழிலாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்களின் மோதலை தொடர்ந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ରେଷ୍ଟୁରାଣ୍ଟ ଥିଲା ଆଜି ମୁଁ ବି ଆସି ସ୍ପଟରେ ପହଞ୍ଚିଲି। ଆମର 2ଟା ଯବାନ ଡ୍ୟୁଟିରେ ଥିଲେ। ମାନେ ଗୋଟେ ଗାଡ଼ିକି ରୋକି ତାଠୁ ପଇସା ପତ୍ର ଛଡ଼ଉଥିଲେ। ତାପରେ ଜବରଦସ୍ତି ପଶିବାକୁ ଚେଷ୍ଟା କଲେ। ଏ 2 ଜଣ ଯବାନ କାଫି ଦେରରୁ ହଲ୍ଲା କରୁଥିଲେ ୱାକି ଟକିରେ ଯେ ସାର୍ ମାନେ ଆମକୁ ଗାଳି ଦେଉଛନ୍ତି, ବାଡ଼ଉଛନ୍ତି, ଧକ୍କା ମକା ମାରୁଛନ୍ତି। ତାପରେ ମୁଁ ଆସି ପହଞ୍ଚି ବୁଝାବୁଝି କରିବା ଆରମ୍ଭ ଭିତରେ ମୋତେ ବି ଧରିଲେ, ଧକ୍କା ମାରି ଆରମ୍ଭ କରିଥିଲେ। ତା ଭିତରେ 3-4ଟା ଲୋକ ତା ଭିତରେ
लालिया सार्ट पिंचନ୍ତି कोई न ମୁଁ ଜାଣିନି ହାଫ ପ୍ୟାଣ୍ଟ ପିନ୍ଧଲା ଗୋଟେ ଲୋକ ବୁଢା एकदम ବୁଢା ଲୋକ ବି ତାରେ ଅଛନ୍ତି ସେମାନେ ବେଲଚା ବେଲଚା ଧରି ମଦ ପିଇକିରି ପୁରା ଅବସ୍ଥା ଖରାପ ଲୋକଙ୍କୁ ଆମର ବାଡାଡିଆର ମୁକଲେ ଗୋଟେ ଯବାନକୁ ଠେଲା ବେଲାରେ 200-250 ଲୋକ ଏକାଠା ହେଇଗଲେ ତାପରେ ଗୋଟେ ଯବାନଠୁ ରାଇଫଲ ଛଡେଇକି ନେଇ ରାଇଫଲଠୁ ତଳେ ବାଡେଇଲେ ରାଇଫଲ ବଟ୍ଟା ବି ଭାଙ୍ଗି ଯାଇଛି। சேலம் இரும்பாலையில் மாதாந்திர ஊக்கத்தொகை குறைக்கப்பட்டதை கண்டித்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பல கோடி ரூபாய் அளவிலான உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்திய உருக்கு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சேலம் இரும்பாலையில் 400 நிரந்தர தொழிலாளர்கள் உள்ளிட்ட சுமார் 1400 பேர் பணியாற்றி வருகின்றனர். நிரந்தர தொழிலாளர்கள் 400 பேருக்கும் மாதந்தோறும் உற்பத்தியின் அளவை பொறுத்து ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மாதம் மட்டும் ஊக்கத்தொகை 1200 ரூபாயிலிருந்து வெறும் 200 ரூபாயாக குறைத்து வழங்கப்பட்டது. இதுகுறித்து இரும்பாலை நிர்வாகத்திடம் கேட்ட தொழிலாளர்களுக்கு சரியான பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் நேற்று காலை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களிடம் நிர்வாக தரப்பில் இருந்து 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு காணப்படாததால் தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சேலம் இரும்பாலையில் பல கோடி ரூபாய் அளவிலான உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ 100% நாங்கள் உற்பத்தி கொடுத்தோம்னா குறைந்தபட்சம் எங்களுக்கு 1500 ரூபாய்க்கு மேலே ஊக்க ஊதியம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றே இல்லாத அளவுக்கு 250லேருந்து 300 அந்த அளவுலேயே எல்லாருக்கும் ஊக்க ஊதியம் கிடைச்சிருக்குது. இதுதான் எங்களுடைய முக்கியமான அதிருப்தி. திருவண்ணாமலையில் சலவை தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் தந்தை பெரியார் நகரில் செயல்பட்டு வரும் சலவைத்துறை தமிழகத்தின் முன்மாதிரி சலவைத்துறையாக இருந்து வருகிறது. தற்போது தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக இங்கு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. பலமுறை கோரிக்கை விடுத்தும் நகராட்சி நிர்வாகம் தண்ணீர் கொடுக்க முன்வராததால் இதை கண்டித்து சலவை தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு 150 குடும்பம் வாழ்றோம். இங்க டோபிகனாவில் துணி துவைக்கிறதுக்கு சலவைத்துறைன்னு ஒன்று இருக்கு. போன வருஷம் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இல்லாதப்ப கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சுத்தமா நாங்க நகராட்சிக்கு மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆபீஸ்க்கு மனு கொடுத்தோம். எந்த ஆபீஸ்ல எங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணல. எந்த உதவியும் பண்ணாததால இப்ப 150 குடும்பம் பாதிக்குது. இந்த 150 குடும்பம் பாதிக்கிறதால பொதுமக்களும் பாதிக்கதான் செய்யறாங்க. சுமார் 140 சலவை தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் இங்கு தினசரி துவைக்கப்படும் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட ஆடைகள் சலவை செய்வது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் பயன்படுத்தப்படும் துணிகளை சலவை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் திருவண்ணாமலையில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. உடற்பயிற்சியில் பல வகை உண்டு. உடற்பயிற்சி செய்யும் இளைஞர் ஒருவர் வலையில்லா பேட்மிண்டன் பேட்டினுள் முதலில் தனது தலையை நுழைத்து பின்னர் தனது உடல் முழுவதையும் நெரித்து புகுந்து பேட்டை வெளியே எடுக்கும் ஆச்சரியமான காட்சியை பாருங்கள். Now, I'm sure you've all read the book, 101 Things to Do with a Tennis Racket. And there you have it, 102. Oh, it's stuck. Oh, it's done it. Oh, phew. No wonder. ஈக்வெட்டார் நாட்டில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து. உயிர் பிழைக்க கட்டிடத்தில் இருந்து குதித்த பொதுமக்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.